இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையாது வந்து சடனாக நடக்காது, ரொம்ப நாள் எடுக்கும். நம்ம அதை கவனிக்காமல் விட்டுருப்போம். ஒரு தடவை இந்த இம்யூனிட்டி குறைஞ்சிது பாடியில் அப்படின்னா அதை திருப்பி கொண்டு வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சிலருக்கு வந்து காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், எழுந்திருக்கிறதுக்கே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் இந்த சமான முதிரை நீங்கள் ஒரு வேளை ஒர்க்கிங் அப்படின்னா காலையில் சாப்பிட்டுட்டு அவசரமாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் த வே ட்ராவலில் முடிஞ்சால் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ முத்ரா மட்டும் நான் பண்ணிட்டேன், ஆனால் நான் டயட்டில் இருக்கேன், விரதத்தில் இருக்கேன், தேவையான ஃபுட்டை வந்து பாடிக்கு கொடுக்கல, இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போது ஒரு உடம்புல வந்து ஒரு சடனாக ஒரு ஏலியன் ஏதோ ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு விஷயம் மூக்கு வழியாவோ ஏதாவது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா சடனாக ஒரு தும்மல் வரும். ஸோ அந்த தும்மல் அந்த தேவையில்லாத ஒரு விஷயத்தை வெளியே அனுப்புறதுக்காக நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த விஷயங்களை வெளியேற்றுவதில் இருந்து சிறுநீரில் கழிவுகள் வெளியே போகிறது, மலத்தில் கழிவுகள் வெளியே போகிறது, இந்த மாதிரி அது வியர்வையில் கழிவுகள் வெளியே போகிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கழிவுகள் வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளே வரக்கூடிய விஷயத்தை ஃபைட் பண்ணி அதை வந்து சில கிருமிகளை அழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம பாடியில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் ஏதாவது பாதிச்சுது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்யூனிட்டி இஷ்யூஸ், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் அப்படிங்கிறது நடக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையாது வந்து சடனாக நடக்காது, ரொம்ப நாள் எடுக்கும். நம்ம அதை கவனிக்காமல் விட்டுருப்போம். எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டயட் பிளான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி வந்து டெய்லி 3 லிட்டர் குடிக்கணும், அதை குடிக்காமல் காலம் கடத்துறது, இல்லைன்னா தண்ணி குடிக்காமல் விடுறது, நம்ம செய்யக்கூடிய அலட்சியம், ப்ரொலாங்டு நெக்லிஜென்ஸ், அதில் தான் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்து பாதிக்கப்படும். உடனே வந்து அது வராது. ஆனால் ஒரு தடவை இந்த இம்யூனிட்டி குறைஞ்சிது பாடியில் அப்படின்னா அதை திருப்பி கொண்டு வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்படி அது ரொம்ப நாள் வந்து எடுத்து நமக்கு டைம் கொடுத்து அது தன்னோட எனர்ஜி லூஸ் பண்ணதோ, அதே மாதிரி அந்த எனர்ஜியை ரீகெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும். ஒரு வாட்டி நீங்கள் எப்போவுமே ரீசெக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா, உங்கள் லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய மனதிற்கும் சரி உடலுக்கும் சரி தேவையான விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை அது ஏதாவது ஒரு டயட்டோ இல்லை விரதம் இருக்கேனோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணுறோமா, மறந்து விட்டுட்டு நம்ம நாளைக்கு அதை ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக அப்பப்போ செக் பண்ணிக்குவோம். இல்லாத இம்யூனிட்டி போயிடுச்சு, பாடியில் குறைஞ்சிருச்சு, அதை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 முதிரைகள் நான் சொல்கிறேன். அந்த 3 முதிரைகள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ அந்த 3 முதிரைகள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிராண முதிரை, சமான முதிரை, அபான முதிரை. இந்த 3ம் சிலர் கேட்குறீங்க, எனக்கு வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கேன் ஆனால் முத்ராவில் நான் ஏதாவது டெய்லி டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு. அது பிராண முதிரை மட்டும் கொடுத்து பார்த்தோம். அப்புறம் அபான முதிரை சிலருக்கு ஆட் ஆச்சு. அப்புறம் யோசித்து பார்த்தா சமான முதிரையில் வரக்கூடிய சில பலன்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போது ஆஃப்டர் இந்த ஒரு 4-5 மந்த்ஸில் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 முத்ரா காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி யாராவது நான் ஹெல்த்தியாக இருக்கேன் பட் ஸ்டில் எனக்கு டே டு டே லைஃப்பில் எனக்கு என்ன முத்ரா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 முதிரை பயிற்சி பண்ணலாம். மார்னிங் எழுந்த உடனே 10 to 15 நிமிடங்கள் 10 to 15 minutes வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது பிராண முதிரை. சிலருக்கு வந்து காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், எழுந்திருக்கிறதுக்கே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் பெட்லேயே 10 நிமிஷம் இந்த பிராண முதிரையில் படுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுந்தீங்கன்னா ஹோல் டே நீங்கள் வந்து அந்த டயர்டு இருந்ததையே கண்டிப்பாக மறந்துடுவீங்க. இன்கேஸ் வந்து ஒரு 75 years above இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப், எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பீங்க, உங்களை நீங்கள் மறந்து உங்கள் ஹெல்த்தை மறந்து அந்த மாதிரியான ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஜாபில் இருந்துருவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப டயர்ட் ஆகும் பாடி.
அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக 15 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 10 நிமிஷம் பயிற்சி பண்ணாலே போதும். ஸோ பிராண முதிரை, பெருவிரல் நுனி, மோதிர விரல் நுனி, சுண்டு விரல் நுனி 3ம் சேர்த்து வைக்கணும். ஸோ எப்பவும் போல் நேராக உட்காந்து பயிற்சி பண்ணணும். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். உங்களுடைய மூச்சில் வந்து கவனம் செலுத்தணும்னு அவசியமே கிடையாது. நார்மலாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த முத்ரா பண்ணாலும் பாதி வயிறு காலியாக இருக்கும்போது பண்ணுங்கள். இல்லைன்னா எம்டி ஸ்டமக் ஆர் ஹாஃப் எம்டி ஸ்டமக் சாப்பிட்ட உடனே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பிராண முதிரை ஒரு மார்னிங் 10 to 15 minutes ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் பண்ண வேண்டியது சமான முதிரை. சமான முதிரை வந்து எல்லா ஃபிங்கர் டிப்பும் ஜாயின் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஃபெதர் டச் அழுத்தக்கூடாது, சாஃப்டாக தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இது சமான முதிரை. நீங்கள் உள்ளங்கை வானத்தை பார்த்து வச்சு தான் எல்லா முதிரையுமே பயிற்சி பண்ணணும். கீழே பார்த்து வைக்கக்கூடாது. ஸோ நேராக வச்சு இப்படி உட்காரலாம் நீங்கள் 10 நிமிஷம். இந்த சமான முதிரை நீங்கள் ஒரு வேளை ஒர்க்கிங் அப்படின்னா, காலையில் சாப்பிட்டுட்டு அவசரமாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன் த வே ட்ராவலில் முடிஞ்சால் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வண்டி ஓட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் உட்காந்துட்டு தான் போகிறீங்க அப்படிங்கும்போது சமான முதிரை ஆன் த வே கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த ஒரு முதிரை மட்டும் பயிற்சி பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது நைட்டு, அதாவது ஈவினிங் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 நிமிடங்கள் 15 to 20 minutes வந்து அபான முதிரை. அபான முதிரை வந்து நடுவிரல், மோதிர விரல் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். பெருவிரலுடைய நுனியை லேசாக கொஞ்சம் கீழே, இந்த 2 விரலுடைய நுனியிலேருந்து கொஞ்சம் கீழே இணைக்கணும். இது அபான முதிரை. இதே மாதிரி தான், இதே அபான முதிரை வந்து 15 to 20 minutes நேராக பார்த்து வச்சு பயிற்சி பண்ணணும். நீங்கள் எதை படுத்துட்டு உக்காந்துட்டு, நேராக படுத்துட்டோ இல்லை நேராக உட்காந்துட்டோ நீங்கள் பயிற்சி பண்ணலாம். ஸோ இந்த 3 முத்ரா காம்பினேஷன் வந்து இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறக்கு. ஸோ முத்ரா மட்டும் நான் பண்ணிட்டேன், ஆனால் நான் டயட்டில் இருக்கேன், விரதத்தில் இருக்கேன், தேவையான ஃபுட்டை வந்து பாடிக்கு கொடுக்கல, இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கிடைக்காது, ரொம்ப மெதுவாக தான் கிடைக்கும். ஏன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டோட குவான்டிட்டியோ இல்லை அது கொடுக்காமையே போகும்போது அது வந்து கண்டிப்பாக உங்கள் இம்யூனிட்டியை பாதிக்கும். ஸோ அதே மாதிரி தான் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து இம்யூனிட்டியை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் இம்யூனிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்க கூட இந்த 3 முதிரையை பயிற்சி பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதுக்கு தகுந்த உணவையும் டயட் பிளான், அந்த உணவையும் எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த அந்த சத்தான உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு பவுல் சாப்பிட்றேன், இவ்வளோ தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா வெறும் சிலருக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்றேன், காயே சேர்த்துக்க மாட்டேன், வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கிட்டு கூட இந்த முதிரையும் பயிற்சி பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகும். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து பிராண முதிரை 10 to 15 நிமிடங்கள் 10 to 15 minutes பிராண முதிரை. அடுத்தது ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் சமான முதிரை. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 1 hour கழித்து சமான முதிரை. ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா நீங்கள் மதியம் சாப்பிட்டு 1 hour கழித்து கூட பண்ணலாம், தப்பில்லை. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது நைட்டு அபான முதிரை 15 to 20 நிமிடங்கள் 15 to 20 minutes. ஸோ இந்த 3 முதிரையும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்ம இம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு சமான முதிரை பற்றி இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ சிலர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆவாங்க. ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் நமக்கு வந்து ட்ரிப்ஸு போயிட்டுருக்கோம், இல்லை ஏதோ ஒரு அந்த எனர்ஜியே இருக்காது, ரொம்ப எனர்ஜி டவுன் ஆகி தான் நம்ம போய் அட்மிட் ஆகும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பப்போ சமான முதிரையை பயிற்சி செய்ய சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 4 தடவை இந்த சமான முதிரையை வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி வைக்க சொல்லுங்கள். இது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பாடியில் ஹோல் பாடியிலையும் வந்துட்டு பஞ்சபூதங்களுடைய தன்மை வந்து பேலன்ஸ்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
ஸோ ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இந்த சமான முத்திரை அடிக்கடி பயிற்சி பண்ணும் பொழுது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி அவங்க வந்துடுவாங்க. ஸோ முதிரைகளை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, நலம் பெறுங்கள், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.